நீங்க என்னதான் சொல்லுங்க, பிரசாதத்துக்காகவே போங்க. அங்க கோவில்ல போய் இந்த குங்கும விபூதியை வைத்து சடாரியை வைக்கும்போது ஏதோ ஒரு இறை உணர்வு அப்படியே ஜிம்முன்னு வந்து இறங்கின மாதிரி இல்லை. அப்படியே இறங்கின மாதிரி படிச்சது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்து காமர்ஸ்ல சென்டம் வாங்குற மாதிரி. எங்க போனாலும் நீங்க அந்த அக்கௌண்ட்ஸ்ல தெளிவா இருக்கீங்கம்மா. மனசு அமைதி, மனசுக்கு என்ன வேணும் வேற? அமைதியா இருக்கணும்னா காலையில அம்மா தூய்மையான மனதை நீ எனக்கு அருள வேண்டும், அதனுடைய பலனையும் நீ எனக்கு அருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணும்போது மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. அன்னையும் அரவிந்தரையும் நினைக்காத நாள் உண்டா? மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க மயான கொள்ளை நடக்கும். எத்தனை பேருக்கு சாமி வருகிறது அந்த பிரார்த்தனையினுடைய பயனா? அப்படியே ஆரவாரத்தோட அம்மனே குறி சொல்லும் போது அந்த கணம், அந்த பிரார்த்தனையினுடைய வலிமை நடுவரவர்களே, அந்த பிரார்த்தனையினுடைய வீரியமாக அந்த உணர்வு ஊன் உடம்பு எல்லாவற்றிலுமே ஆகி இந்த மனிதனே இறைவன் ஆகிறான். அந்த மனுஷனுக்குள்ள அம்மன் பேசுகிறதுன்னா, அம்மன் குறி சொல்கிறதுன்னா அந்த மனுஷனே இறைவன் ஆகிறான். அத்வைத சித்தாந்தமும் அதுதானே, மனிதனே இறைவன் ஆகிறான். சென்னை ராயபுரம் கல்மண்டபத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், கிருஷ்ணகிரி அடுத்த கல்லுக்குறிக்கை காலபைரவர் கோயில், திருமோகூர் காலமேக பெருமாள், சிதம்பரம் தில்லுகாளி, கும்பகோணம் ஐயாவாடி பிரத்யங்கரா, வடவேடு ரேணுகாம்பாள், கொல்லங்குடி வெட்டுடையார். கடன் பிரச்சனை இருக்கா நடுவரவர்களே? எதுவுமே வேண்டாம். கடன் பிரச்சனை இருக்கா நடுவரவர்களே அப்படின்னா என்னமா இருக்கு? நடுவரவர்களே, இந்த கடன் பிரச்சனை இருக்கு, குழந்தை பிறக்கிற பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகணும், கல்யாண பெருமாளை போய் பாரு, நித்திய கல்யாண பெருமாளை போய் பாருன்னா, இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் பார்த்தா 90s கிட்ஸ் யார் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ எல்லாரும் அந்த கோவிலுக்கு போயிடுவாங்க. இப்படி என்ன ஒரு வலிமை வருத்தம் இருந்தால் கூட நாளைக்கு நான் வேண்டிக்கொண்டா எனக்கு சரியாகுங்கிறது எப்பேற்பட்ட சைக்காலஜிக்கல் ரெமெடி. திக்கே தெரியாமல் ஒரு வெஸ்டர்னைஸ்டு சித்தாந்தத்தில் இருக்கிறத விட நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன், எனக்கு அவர் பலன் கொடுக்காமையா போவேன், அவர் கண்ணு திறக்காமையா போவார்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 5-6 வருஷம் எனக்கு குழந்தை பிறக்கும் நான் நம்பிக்கையா இருந்ததுனால தானே நடுவரவர்களை நான் இருந்தேன். எப்பேற்பட்ட வியாதிகள்லாம் இருக்கு, ஒரு பார்ட்டும் செயலிழந்து போற வியாதிகள்லாம் இருக்கு. நாங்க சாமிக்கு வேண்டியிருக்கோம், இன்னும் 2 மாசத்துல சரியாயிடும், இந்த 48 மண்டலம் இதை பண்ணா சரியாகும் நம்புறானே, அந்த மனதினுடைய பிரார்த்தனை எப்பேற்பட்டது.